ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை ரொம்பவே இன்டைரக்டாக சுற்றி வளைச்சு தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் கதை உங்களுக்கு சிம்பிளாக புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8. சொல்லுப்பா, நீ ஆலிஸ் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை கேட்குறாங்க. இப்படி ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டனே, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். திரும்பவும் ஓடி போகாத, ஒழுங்கா பதில சொல்ல அப்படின்னு யோரி இழுத்துட்டு போறேன். என்ன ரொம்பவோ டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பட் இப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன சுற்றி இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். அவன் மடியில் உட்காந்துருக்கிறது தப்பான எண்ணங்கள் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி பீனா நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா. நான் கூட ஃபீவரில் தான் உன் ஃபேஸ் இப்படி செவந்துருச்சோன்னு கவலைப்பட்டேன் அப்படின்னு யோரி சொல்லுவோம். யோரி, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு பீனா திட்டுறா. என்னால முடியல நம்ம ஹீரோ வெளியே கிளம்புனா. ஆலிஸும் வந்து மயங்கி நம்ம ஹீரோ மேல விழுறா. ஆலிஸ், உன் பாடி ஆல்ரெடி ரொம்ப வீக், நீ வெளியவா நம்ம ஹீரோ கூப்பிட்டா. நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது எங்க இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஆலிஸ் நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசுறா. நீ எங்க கூட அட்வென்ச்சருக்கு வருவியா அப்படின்னு பீனாவை யோரியோ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆமா, அவ ஃபேமிலி கூட அவ இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோவோ தப்பா புரிஞ்சுக்கிறான். அவ இவ்வளோ டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணி அந்த எயின் மரமண்டிக்கு புரியலையே அப்படின்னு அக்கானி பாக்குறா. ஆலிஸோட ஸ்பிரிட் குறை என் கண்ணில் செலுத்தியா நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாட்ட கேட்கறான். அதான் என் பிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அக்கானே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோவோட கண்ணில் அதை வைக்கலாம். நம்ம ஹீரோ கீழே உட்கார சொன்னா தடிக்க விடுறாளேன்னு எந்திரிச்சு நம்ம ஹீரோ பிடிக்க வந்தா தவறி அவன் ஃபேண்டாவை அவுத்து விட்டுருதா. இதை பார்த்துட்டு யோரி இப்போ மைண்ட் விழுந்துருக்கா. அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சா. மேகன் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, பட் டயர்டானா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஜாஸ்பரோ நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கிறான். எங்கே டேரக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாபை கொடுத்துருக்காரு. டீமன்ஸ் பத்தி தெரியுமான்னு கேட்கவும் ஓரளவு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றேன். பண்ண ஹீரோ ஒரு டிமென்ஷனல் வாலை பில்ட் பண்ணாரு. ஸோ டீமன்ஸால நம்ம இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. பட் இப்போ ரீசெண்டா ஏஷிக் டொமைன்ல நிறைய பேர் அதை பார்த்துதா சொல்றாங்க. அதுங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. நம்மள ஆளுங்களால அந்த டீமன்ஸ் தடுக்க முடியாது. அதுக்கு தான் ஹெல்ப்பா கேட்டு வந்திருக்கோன்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? யோரியோ ஃபேமிலியை தேடுறது தானே நம்ம வேலைன்னு ஒரு சிலா கேட்கறா. முன்ன பின்ன தெரியாத எனக்கு தான் நீங்களும் யோரியோ ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ நானும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்லவும். நீ தாராளமா போலான்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு பெர்மிஷனை கொடுக்குறாங்க. பொண்ணே ஓகே சொன்ன அப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு ஒரு சிலாவோ சரின்னு சொல்றேன். இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு ஏஷிக் டொமைனுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்பா எனக்கு பசிக்குதுன்னு ஒரு பொண்ணு சொல்லவும். இப்போ நம்ம போற இடத்துல உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லவும். ஹெவன்ல அம்மா இருக்காங்களே அந்த மாதிரியான்னு கேட்கவும் கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் தலை குனிறாங்க. நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்னேக் கார்டு அவர் தான் சொல்லவோ. கடவுளா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. மியா, அவர் தான் உன்னை ஹெவனுக்கு கூட்டிட்டு போவாரா, அவர்கிட்ட போ அப்படின்னு அவங்க அப்பாவே அனுப்பி வைக்கவும் அந்த பொண்ணு சரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. கடவும் கூட வர முடியாது, பட் கூடிய சீக்கிரம் வந்துருதான்னு ஒரு சோகமாகவும். அம்மா ஹெவனுக்கு போனப்போ நீங்க அழுதுட்டே இருந்தீங்க, நானும் ஹெவனுக்கு போயிட்டு அவங்க கண்ணீரை யார் துடைப்பா, சோ அழாதீங்க அப்படின்னு சொல்றா. மியா, அப்படின்னா இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த ஹைட்ராங்கிற ஸ்னேக் கிட்ட போறா. இன்னைக்கு ஒரு டேஸ்டான சாப்பாடு வந்திருக்குன்னு அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர் பாக்குது. என்ன ஹெவனுக்கு கூட்டிட்டு போங்கன்னு வா சொல்லவும். இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க அப்பா வந்து தடுக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்தானே இதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்ப வந்து இப்படி பிரச்சனை பண்ணாதன்னு ஊர் மக்கள் திட்டுறாங்க. பொண்ணுக்கு பதில் என்ன வேணா சாப்பிடுங்கன்னு சொல்லவும். ஆம்பளைங்களை எங்களுக்கு பிடிக்காது, பொண்ணுங்க தான் டேஸ்டா இருப்பாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பொண்ணுங்க கான்ட்ராக்டா மறந்துட்டீங்களா, வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அது கேட்கவும். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு மத்தவங்க கதறாங்க. அந்த மான்ஸ்டர் ரிலீஸ் பண்ணுது. ஏன் அது சாப்பிடலாம் அப்படின்னு போனா காப்பாத்துக்கான டக்கு நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றான். கடவுள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை பாக்குறா. ஹீரோ அப்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு அது உடம்பு ஃபுல்லா வெனம் இருக்குன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஹீரோ பாக்குறது மூலியமாவே எல்லாருக்கும் ஹீலிங் பண்ணிருக்கான். ஹீரோவோட ஸ்பிரிட் கார்டை லெவலப் ஆகி இப்போ டிவைன் ஐயா மாறிடுச்சு. சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த மான்ஸ்டர் தெரிச்சா. ஹீரோ காப்பி பண்ண அந்த ட்வா டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியா அதை கொண்டுதான். இவர் அந்த ஏன் த டிராகன் ஸ்லேயர் தானே அப்படின்னு மக்கள் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. யோரியோட பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணுது நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஒரு சில சொல்லுவோம். ஒரு சில என்ன பாராட்டுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சொல்லுவோம். கடவுளை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மியாவோ சொல்றா. உங்க டொமைன்ல அடங்க அவரை மீட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா. எல்லாருமே சோகமாயிருந்தாங்க. ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அப்படியே கிளம்புறது பெட்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மியா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து கடவுளை எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லவும். மியா, நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, பட் உன்னோட அந்த ஸ்மைலை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கடவுளே வந்தாலும் எதிர்க்க தயார் தான் நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. இந்த இடத்தோட லார்டோட மேன்ஷனுக்கு நம்ம ஹீரோ போனா வில்லேஜ்ல அந்த இடம் தான் ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கு. அட்வென்ச்சர் ஸ்கில்ல இருந்து என்ன அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போய் காமிக்கிறேன். ஃபேமஸான அந்த ஏன்ஷியன் டிராகன் ஸ்லேயர் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். நீங்கன்னு அவன் நம்ம ஹீரோக்கு ஒரு கேக்க கொடுக்குறான். உப்பா இருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறான். கேட்கவும் நல்லா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அச்சோ சுகருக்கு பதில் சால்ட்டை போட்டு வச்சிருக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்கன்னு கேட்டா இங்க டீமன்ஸ் இருக்கேன்னு சொல்லுவோம். டீமன்ஸா? அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே, இங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க, பிரச்சனை இல்லைன்னு கில்ட்டு சொல்லிருங்கன்னு நம்ம சொன்னா. நான் கூட வர வழியில ஹைட்ரான்னு ஒரு மான்ஸ்டரை கொண்டுட்டு தான் வந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது ஹைட்ராவை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். இருந்ததுனால தான் மான்ஸ்டர் எதுவும் இந்த வில்லேஜ்குள்ள வராம இருந்தது. ஹைட்ராவை நீ
கொண்டுட்டா இப்ப மான்ஸ்டர் உள்ள வந்துருமா என்ன பண்றதுன்னு கேட்கவும் பட் ஹைட்ரா ஹியூமன் சாக்ரிஃபைஸ் எல்லாம் கேட்கறான். நம்ம ஹீரோ சொன்னா ஒரு உயிரை போய் 100 உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அதை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒன்னும் எங்க வில்லேஜ்லயே இருக்க போறது இல்ல, உன் அளவுக்கு இங்க யாரும் ஸ்ட்ராங்கும் கிடையாது. ஹைட்ராவை கொண்டுட்டு நீ போயிருவா, அதுக்கப்புறம் வர மான்ஸ்டர் யாரு சமாளிக்கிறது? இறந்ததுக்கு அப்புறம் இந்த டொமைனை இப்ப நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நான் என்ன வேணா பண்ணுவேன் நீகன் சொல்றான். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நான் ஹைட்ராவை கொண்டிருக்க கூடாதோ, ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணி 100 பேர் வாழ்றதோ தப்புதானே நம்ம ஹீரோ யோசிச்சா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு, அந்த பாதையவே தேர்ந்தெடு அப்படின்னு யோரி சொல்றா. ஹைட்ராவை அவன் கொண்டுட்டா, மான்ஸ்டர் எல்லாம் உள்ள வரப்போகுது. ஷேடோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு நீகன் ஒரு கண்ணாடியில போய் கேட்கவும் ஹைட்ரா இல்லைன்னா வேற டைமண்ட் அங்க வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல, ப்ராப்ளமே அந்த ஐன் தான். ஒரு ஏன்ஷியன் டிராகனை நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாம் கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? ஐன் ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு டீமன். ஐனை நீ கொல்லு, அப்பதான் அவன் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஷேடோ சொல்லுது. நீ எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சரி ஷேடோ நான் ஐனை கொண்டுறேன் அப்படின்னு நீங்கன்னு சொல்லிட்டு போறான். பையில ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. கூடிய சீக்கிரமே டீமன் விஸ்கவுண்ட் ஷேடோ ஆகியனா உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சரிச்சிட்டு இருக்கு. பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இந்த இடத்தோட கோட்டை சவறு இடிஞ்சு போயிருக்கு, செக்யூரிட்டிக்கும் ஆளுங்க யாருமே இல்ல, இந்த வில்லேஜ் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்தவங்கிட்ட எல்லாம் போய் இந்த லாடை பத்தி விசாரிச்சா எல்லாருமே எனக்கு எதுவோ தெரியாதுன்னு பயந்து ஓடி இருந்தாங்க. எதுக்கு எல்லாரும் நீகனை பார்த்து பயப்படுறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கவும் அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்டா ஆளுங்களும் வந்து விசாரிச்சுட்டு எங்களை கைவிட்டு தான் போனாங்க, நீ மட்டும் என்ன பண்ணிட போற? ஹைட்ராவை நீ டிஃபீட் பண்ண அப்புறம் மான்ஸ்டர் இங்க வந்து இந்த இடத்தையே நாசம் பண்ணிடுச்சு, இந்த இடத்துல எல்லாம் நீ வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட எர்த் மேஜிக் இருக்குதுனால அவனோட மேஜிக் எல்லாத்தையும் மொத்தமா கம்பைன் பண்ணி அந்த மொத்த ஃபீல்டையுமே வந்து விளைய வைக்கிற பூமியா மாத்திரம் அண்ட் ஒரு கோட்டை சவரையும் இவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்குறான். பறக்கிற மான்ஸ்டரை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் இந்த வால் ப்ரொடெக்ட் பண்ணும், என் மேல நம்பிக்கை வைங்க ப்ளீஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் அலோவ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரெக்வஸ்டா, ரெண்டாவது கேட்டது நீதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி கேட்டது ப்ரீவியஸ் லார்டா இருந்த நீகனோட அப்பா தான், எந்த பிரயோஜனமும் இல்ல, வாழ வைக்கிறதுக்கு ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. ரொம்ப பிரேவ் அண்ட் கைண்டான ஆளு, சில சமயம் ஃபன்னியாவும் நடந்துக்கிடுவாரு. இருந்த அப்புறம் தான் நீகன் பொறுப்படுத்துக்கிட்டான். ஹைட்ராவும் இந்த இடத்துக்கு வந்துச்சு. பிரச்சனையை பத்தி நீகன் கிட்ட பேச சில பேர் போனாங்க, பட் போன யாருமே ரிட்டர்ன் வரல. உன்னை பார்த்தா அப்புறம் திரும்பவும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, நீ எனக்கான ஹோப்பை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல கண்டிப்பா இந்த முடிவுக்கு வருத்தப்பட மாட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ தூரத்துல பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, நான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றேன் நம்ம ஹீரோவோ ரெடியா நிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேரன் டைட்டில் வச்சிருந்தா அந்த ஃபால்கன்ங்கிற ஒரு டீமன் வந்துச்சு, அதை விட இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பொசிஷனான இருக்கக்கூடிய ஒரு நோபல் டீமன் இப்போ ஷேடோ அப்படிங்கிறது நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண தயாராயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.